இந்த சுதை சிற்பமாக இப்போ பார்க்குறது பூரி ஜெகநாதர் திருக்கோவில். இது ஒடிசா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடியது. ரொம்ப அருமையான விசேஷமான திருக்கோவில். இதனுடைய ரத உற்சவம் உலக பிரசித்தி பெற்றது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்டுரங்கல் விட்டல் கோயில். இந்த விட்டல் கோயில் பாண்டுரங்கர் பண்டரிநாதருக்கானது. பண்டரிபுரம் அப்படிங்கிற இடத்துல இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது கோல்ஹாப்பூர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோல்ஹாப்பூரில் இருக்கிற மகாலட்சுமி அம்மன் திருக்கோவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில். அவசியம் இந்த திருக்கோயிலை வாய்ப்பு இருக்கவங்க அவசியம் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது நமது விஸ்வநாத சுவாமி திருக்கோவில். காசி மாநகரத்தில் இருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் சமீபத்தில் புனருத்தாரணம் செய்யப்பட்டு மிகவும் உலக பிரசித்தி பெற்றதாக இன்றைக்கி மாறியிருக்கு. அதுக்கடுத்தது வேங்கடேசன் திருமலை திருப்பதியினுடைய அழகான இந்த சுதை சிற்பத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அதுக்கடுத்தது திருக்கல்யாண வைபவத்தை இந்த சுதை சிற்பத்தில் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் மந்திராலயத்துக்கு அவசியம் வரணும். அங்கே மாலை நேரத்தில் தான் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து ஸ்ரீசைலம். இது ஸ்ரீசைலம் ஜோதிர்லிங்கங்களில் மிக முக்கியமான ஒரு ஜோதிர்லிங்கம். அவசியம் இந்த ஸ்ரீசைலம் கோயிலுக்கும் நம்ம ஒரு தடவையாவது வாய்ப்பு இருந்தால் அவசியம் போங்க. அடுத்து ஸ்ரீ ராமச்சந்திரா திருக்கோவில். இது பத்ராச்சலம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த பத்ராச்சலங்கிறது நம்மளுடைய ஆந்திரா மாநிலத்தில் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது சிம்மாச்சலம். சிம்மம்னா சிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த சிம்மாச்சலத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா அக்ஷய திருதி அன்னைக்கு மட்டும் நரசிம்ம சுவாமியினுடைய முகத்தை நம்மளால் பார்க்க முடியும். மற்ற நாள் எல்லாமே சந்தனத்தால் காப்பு போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது நாராயணசாமி திருக்கோவில் மேலக்கோட்டை. இந்த மேலக்கோட்டை திருக்கோவில் மலை மேலே அமைஞ்சிருக்கிறது. அதே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற திருக்கோவில். அதுக்கு அடுத்தது பேலூர். இந்த பேலூரில் இருக்கக்கூடிய சென்னகேசவ பெருமாள் திருக்கோவில். நிறைய திரைப்படங்கள் எல்லாம் இந்த பேலூர் இந்த இடத்த பார்த்துருக்கலாம். இது கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. அவசியம் இதையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க பாருங்கள். இதோட ஸ்டைல் ஆஃப் பில்டிங்கே பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு பொய்சாளர்கள் அவர்களுடைய கட்டமைப்பெல்லாம் இந்த திருக்கோயிலை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது குருவாயூர். இது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சேத்திரம். ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். அதுக்கு அடுத்தது உடுப்பி. இந்த உடுப்பி திருக்கோவில் ரொம்ப ஃபேமஸானது. பகவான் கிருஷ்ணர் மேற்கு நோக்கி இருப்பார். இந்த திருக்கோவில் நிறைய குழந்தை இல்லாதவங்களாம் இந்த திருக்கோவிலுக்கு வேண்டிட்டு வருவாங்க, குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்வாச்சாரியார் அப்படிங்கிற சுவாமியால் இந்த கோயில் ரொம்பவும் புனருத்தானம் செய்யப்பட்டு வழிபாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுங்க. அடுத்து இருக்கக்கூடியது ஸ்ரீ முஷ்ணம். இது பூவராக சுவாமி திருக்கோவில். பூ என்றால் உலகம் என்ற அர்த்தம், வராகன் என்றால் பன்றிமுகம்னு அர்த்தம். பூவராக சுவாமி கோயில் இது ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலை அழகாக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மன்னார் சாமி திருக்கோவில். இது கிருஷ்ண பகவானுக்கானது. ரொம்ப அருமையான இது. மன்னார்குடி மண்ணை அப்படிங்கிற மன்னார்குடியில் இந்த திருக்கோயில் இருக்கின்றது. மாடுகள் வைத்திருப்பவங்க இந்த திருக்கோயிலுக்கு அவசியம் வருவாங்க நிறைய பேர். அதே மாதிரி நோய் நொடி இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனை தலம். குழந்தை வரம் வேண்டவங்களும் இந்த மன்னார் சாமியை கும்பிடுவாங்க. அதுக்கடுத்து ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி திருக்கோயில். இந்த ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி திருக்கோயிலை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மத்வாச்சாரியார். அதாவது சைவ மதத்தில் எப்படி பிரிவுகள் இருக்குதோ அதேமாதிரி வைணவத்தில் மத்வர் அப்படிங்கிற சுவாமிஜியால் உருவாக்கப்பட்டது மத்வ சம்பிரதாயம். இந்த மத்வ சம்பிரதாயத்தில் ராகவேந்திர சுவாமியுமே வராங்க. மத்வாச்சாரியார் துவைதம் அப்படிங்கிற கடவுள் மனிதன் அப்படிங்கிற ரெண்டு பிரிவாக இருக்கக்கூடிய துவைதம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை உருவாக்கியிருக்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயதீர்த்த சுவாமிகள். இந்த மத்வாச்சாரியார் பரம்பரையில் வரக்கூடிய ஜெயதீர்த்த சுவாமிகளை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியுது. நம்ம நாடு ஒரு புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி, பல்வேறு ஞானிகளையும் யோகிகளையும் உருவாக்கிய பூமி. இப்படிப்பட்ட பூமியில் நம்ம பிறந்தது முக்கியமாக பேர் எடுத்திருக்கின்றோம். அடுத்து வியாசதீர்த்த சுவாமி. வியாசதீர்த்த சுவாமி திருப்பதி அங்கே ரொம்ப நாளைக்கு வாழ்ந்திருக்கிறாரு. திருப்பதி திருக்கோயிலை கட்டமைப்பதில் சுவாமியினுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. அடுத்தது ராகவேந்திர தீர்த்தர், விஜயேந்திர தீர்த்தருங்கிற சுவாமிஜியோட படங்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியுது நம்மளுடைய ஒவ்வொரு சாமியினுடைய சிற்பங்களும் இங்கே சுதையில் வடிச்சிருக்காங்க. அடுத்து ராகவேந்திர சுவாமி. ராமபெருமான் மேலே முழுமையாக பக்தியும் கிருஷ்ண பரமாத்மா மேலே முழுமையாக பக்தி இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி இந்த கோயிலுக்கு வருவதற்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய சேத்திரம் தான் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. ராகவேந்திர சுவாமி அடைக்கலமான ஜீவ அடைக்கலமான இந்த இடம் அவசியம் எல்லாருமே ஒரு தடையாவது வாழ்க்கையில் பார்க்கணும். ராகவேந்திரர் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி பாடல் பாடுகிறார். அதில் கிருஷ்ணரே லயிச்சு இருக்கிற மாதிரி இந்த சுதை சிற்பமானது இந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்குது. அவசியம் குருராஜர்
அவரை தரிசனித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீரும். அதுவும் வியாழக்கிழமையில் வர்றது மிகவும் சிறப்பு. அன்னை மீனாட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியினுடைய சிற்பத்தையும் இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. ஆக இந்த திருக்கோயிலை அவசியம் ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் அவசியம் நீங்கள் வந்து தரிசிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேருமலை. அந்த மேருமலை கடையிறதுனால அசுரர்கள் தேவர்கள் அவங்க கடையிறதுனால பார்க்கடல்லிருந்து அமிர்தம் வரக்கூடியதை பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் படகுல மக்கள் வந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய வைவஸ்வதம் மண்மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய உலகம் பிறக்குது, அதெல்லாம் இந்த இடத்துல அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தா சமீபத்தில் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இந்த மேல் உலகத்துக்கு போகிற மாதிரி வரும். சம்பாலா அப்படிங்கிற ஒரு கற்பனையான நகரத்தை சொல்லுவாங்க. அதை வந்து இங்கே குறிக்கிற மாதிரியே இந்த அழகான இந்த டிசைன் உருவாகி இருக்கின்றதுங்க. ரொம்ப தத்ரூபமாக இதை வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிருண்யாசகன் அவரை வந்து சுவாமி வந்து வதம் செய்கிறத இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து பூமாதேவியை உலகத்திற்கு வெளியில் கொண்டு வர்றாரு சுவாமி. பார்க்கடலிருந்து ஆழத்திலிருந்து வெளியில் கொண்டு வரதை நம்ம இங்கே சிதையாக வடிவமைச்சிருக்காங்க. மகாவிஷ்ணு நரசிம்மமூர்த்தி பக்த பிரகலாதனுக்கு காட்சி தந்து ஹிரண்யகசிப வதம் செய்தது ரொம்ப அழகாக தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அது குடலெல்லாம் வெளியில் வர மாதிரி அவரை அருமையாக நான்கிற அகந்தையை அழிப்பதற்காகத்தான் இந்த அவதாரமே. உலகளந்த பெருமாள் வாமன அவதாரம். இதை ரொம்ப அழகாக பார்க்க முடியுது இந்த இடத்துல. பரசுராமர் அரசர்களை தவறு செய்யும் பொழுது அரசர்களை அழிப்பேன் அப்படின்னு உறுதி கொண்டவர் தான் பரசுராமர். இந்த திருக்கோயிலை அவசியம் எல்லாரும் தரிசனத்திற்கு வரணும். ராமபிரான் குழந்தையில பிறந்தப்போ இருக்கக்கூடியதை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ராமபிரான் அவருடைய அம்பை உடைப்பதை வடிவமைச்சிருக்காங்க. மாருதி பகவான் ஸ்ரீ மாருதி ராமரையும் லக்ஷ்மணியும் அழைச்சிட்டு போகிறாரு. ராமர் பட்டாபிஷேக காட்சி. வசுதேவரும் தேவகியும் சிறையில் அடைக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா அங்கே இருக்கார். அதை அழகாக அந்த இடத்துல வடிவமைச்சிருக்காங்க. வசுதேவர் தன்னுடைய பிள்ளையை பத்திரமாக யமுனை ஆற்றை கடந்து கொண்டு போய் விடுறாரு. அந்த காட்சியை இந்த இடத்துல பார்க்க முடியுது. கிருஷ்ண பரமாத்மா பூதனா அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கியை வந்து வதம் செய்யக்கூடிய சம்பவம். கிருஷ்ண பரமாத்மா செய்யக்கூடிய ஒவ்வொரு சேட்டைகள் லீலைகள் இந்த இடத்துல வடிவமைச்சிருக்காங்க. மந்திராலயம் அவசியம் ஒரு முறையாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு இடம். இந்த புண்ணிய சேத்திரத்தில் நாமளும் நம்மளுடைய காலடிகளை பதிப்போம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு பிறக்கும். ராகவேந்திர சுவாமி நமக்கு அருள்வாராக.